பெங்களூரு ஜலஹல்லி சிக்னல் அருகே ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்துள்ளது. பொதுவாக மெட்ரோ ரயில் தூண்கள் முழுக்க முழுக்க சிமெண்டால் மூடப்பட்டு இருப்பதுதான் வழக்கம். ஆனால் இந்த தூணில் அதிக உயரத்தில் ஒரு சிறிய வெற்றிடம் இருந்தது. அந்த ஓட்டைக்குள் ஒரு நபர் நிம்மதியாக அமர்ந்து கீழே போகும் வாகனங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த காட்சியை தங்களது போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் போட்டதும் அதிவேகமாக வைரலாகியுள்ளது. வீடியோவை பார்த்த மக்கள் அவர் அந்த இடத்தில் எப்படி ஏறினார், யாரும் கவனிக்காமல் இவ்வளவு உயரத்திற்கு எப்படி போனாரோ, அது பாதுகாப்பா என்று கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பினர். சிலர் அதை பெங்களூரு வீட்டு வாடகை எதிரொலியால் அதை சமாளிக்க முடியாமல் இப்படி டிராபிக் சிக்னலில் அதுவும் உயரமான தூணுக்கு உள்ளே வாழ்கிறாரோ என்று மீம்ஸ்களை வெளியிட்டனர். வீடியோ வைரலானதும் பெங்களூரு மாநகர காவல்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான பதில் வெளியிட்டது. அந்த நபரை எப்படியும் அடையாளம் காண்போம், பொது இடங்களில் இப்படியான ஆபத்தான செயல்களை செய்யக்கூடாது என்றும் அந்த நபர் இருந்த அந்த தூணின் அருகே ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளனர். பெங்களூரு மெட்ரோ அதிகாரிகளும் உடனடியாக ஆய்வை தொடங்கினர். அந்த தூணில் காணப்பட்ட அந்த ஓட்டைக்குள் பராமரிப்பு பொருட்கள் வைக்கப்படும் இடமா, வேலை முடிக்காத திறந்த பகுதியா, அல்லது யாராவது சட்டவிரோதமாக உடைத்தார்களா என்று விசாரணை நடப்பதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் மெட்ரோ தூண்களின் பாதுகாப்பு குறித்த முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. பொதுமக்கள் இப்படி ஒருவர் உள்ளே போகும் அந்த இடம் திறந்திருப்பது எப்படி, இதுவே ஆபத்தான செயல்களுக்கு வழிவகுக்கும் இல்லையா என்று கவலை தெரிவித்துள்ளனர். அதற்கிடையில் அந்த நபரின் உண்மையான நோக்கம் இன்னும் தெரியவில்லை. அவர் ஓய்வெடுக்கிறாரா, எதையோ தவிர்க்கிறாரா, அல்லது மனநிலை பிரச்சனையா என்பது அனைத்தும் விசாரணையில் தெரியவரும். பெங்களூரு டிராபிக்கில் நடந்த இந்த அதிர்ச்சியான மற்றும் விசித்திரமான சம்பவம் மெட்ரோ பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பது குறித்த ஒரு பெரிய விவாதத்தை தூண்டியுள்ளது.